Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். அண்ட் ஆல்சோ இத பத்தின ப்ளஸ் மைனஸ் அப்புறம் இது எப்படி கனெக்ட் பண்றது அப்படினு வீடியோவோட அப்படியே மூவ்மெண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு வாட்ஸ்அப் இருக்கும். நம்ம பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா பாத்தீங்கன்னா நார்மல் பர்பஸ்க்காக கூட இருக்கலாம். நம்மளோட சிங்கிள் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த வாட்ஸ்அப் அக்கவுண்ட்டை மல்டி டிவைஸ்ல நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு யூஸ் ஆகுறது தான் பாத்தீங்கன்னா இந்த லிங்க்டு டிவைசஸ். இதல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது வாட்ஸ்அப் இப்போ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லிங்க்டு டிவைசஸ் அப்படினு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா லிங்க்டு டிவைசஸ் அப்படினு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அண்ட் ஆல்சோ இத பத்தின டிராபேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இந்த வீடியோல இன்ட்ரோல சொல்லியிருந்த மாதிரியே இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் அதாவது லிங்க்டு டிவைசஸ்ன்ற ஆப்ஷனோட மெயின் பர்பஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்கிள் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அதாவது நம்மள ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு மொபைல்ல யூஸ் பண்ற வாட்ஸ்அப் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா மல்டி டிவைஸ்ல கனெக்ட் பண்றது தான் இதோட மெயின் பர்பஸ். இது பாத்தீங்கன்னா இந்த லிங்க்டு டிவைஸ் ஆப்ஷன்ல போய்ட்டு நம்மளால டெஸ்க்டாப் லேப்டாப் பாத்தீங்கன்னா வேற ஒரு மொபைல்ல கூட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த லிங்க்டு டிவைசஸ் யூஸ் ஆகுது. சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல இருந்து அந்த மொபைல்ல கனெக்ட் பண்றோம். பட் பிரைவசி ஏதாச்சும் உங்களுக்கு அதாவது பிரைவசி ஏதாச்சும் போய்டுமா அப்படினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுவும் அதாவது இந்த மொபைல்ல இருந்து நீங்க அந்த மொபைல்ல அப்படி இல்ல டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சாட்ஸ் அண்ட் அந்த சர்வீசஸ் கூடமே பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அதாவது ஒரு மொபைல்ல இருக்க ஒரு வாட்ஸ்அப் அக்கவுண்ட்டை பாத்தீங்கன்னா 4 டிவைஸ் வரை நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு மொபைல் அதாவது பிரைமரின்னு வெச்சுக்கலாம். பிரைமரி மொபைல்ல இருந்து நீங்க 4 டிவைसेस கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, நீங்க கனெக்ட் பண்ற 4 டிவைसेसமே அதாவது 4 டிவைसेस நான் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லீங்களா? இந்த 4 டிவைसेस நீங்க கனெக்ட் பண்றதுக்குமே உங்களுக்கு மெயினா பிரைமரியா ஒரு வாட்ஸ்அப் அக்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல்ல உங்களுக்கு லாகின்ல இருக்கணும். இது ரொம்ப மஸ்ட். பிரைமரி ஃபோன்ல உங்களோட வாட்ஸ்அப் அக்கவுண்ட் லாகின்ல இருந்தா மட்டும் தான் நீங்க இந்த 4 டிவைஸ்ல கனெக்ட் பண்ண முடியும். இது கம்பல்ஷன். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் உங்களோட பிரைமரி ஃபோன் அதாவது ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருந்து செகண்ட் மொபைலுக்கு நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா நீங்க மல்டி டிவைसेसல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க உங்களோட வாட்ஸ்அப்பை. அப்போ பாத்தீங்கன்னா உங்களோட பிரைமரி மொபைல்ல டேட்டா ஆஃப்ல இருந்தாலுமே நீங்க செகண்டரியில நீங்க ஆல்ரெடி உங்களோட வாட்ஸ்அப் லிங்க் பண்ணிட்டீங்க இல்லீங்களா? அந்த செகண்டரி மொபைல்ல மட்டும் டேட்டா ஆன்ல இருந்தா போதும். உங்களுக்கு வர வேண்டிய இன்கமிங் மெசேஜும் வரும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக வேண்டிய அவுட் கோயிங் மெசேஜஸும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மொபைல்லே நீங்க பண்ணிக்க முடியும். நீங்க திரும்ப பிரைமரி மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்ல தான் இருக்கணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணும்போது மட்டும் இன்டர்நெட் மஸ்ட் ரெக்யூர்டு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிவைसेसல மட்டும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் லிங்க்ல இருந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். ஓகே, உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் பாத்தீங்கன்னா உங்களோட மல்டி டிவைसेसல உங்களோட வாட்ஸ்அப் லிங்க் பண்ணிட்டீங்க. லைஃப் டைம் இந்த கனெக்ஷன் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட பிரைமரி மொபைல்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்க இல்லீங்களா? அந்த பிரைமரி மொபைல்லே நீங்க 14 டேஸ் இன்ஆக்டிவிட்டியா வச்சிருந்தீங்க அதாவது யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படினாலே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும் அந்த 4 டிவைसेसல இருந்து. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இதுல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது பிரைமரி மொபைல்ல ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலுமே மல்டி டிவைसेसல ஒரு 30 டேஸ்க்கு நீங்க அதுல லாகின் பண்ணாம இருந்து அதை யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படினாலுமே பாத்தீங்கன்னா அதுல ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சைடுல இருந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அவங்களே எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. பிரைமரி மொபைல்ல நீங்க கனெக்ஷன் யூஸ் பண்ணாம இருக்கீங்க அதாவது வாட்ஸ்அப் ஒரு 14 டேஸ்க்கு யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா அந்த மல்டி டிவைसेसல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மல்டி டிவைसेसலயே ஒரு 30 டேஸ்க்கு அதுல எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்மே இல்ல அப்படினாலுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இத பத்தின ஓரளவுக்கு விஷயம் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற டிராபேக்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களோட பிரைமரி மொபைல்ல இருந்து செகண்டரி மொபைலுக்கு உங்களோட வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிட்டீங்க. டன் எல்லாமே கிளியரா இருக்கு அப்படினாக்கா பிரைமரி மொபைல்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா பிரைமரி மொபைல்ல மட்டும் தான் நீங்க அப்லோட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் ஆல்சோ டெலீட் பண்ணிக்கவும் முடியும். செகண்டரி மொபைல்ஸ் அதாவது இந்த 4 டிவைसेस இருக்கு இல்லீங்களா? நீங்க 4 டிவைஸ் இருந்தாலும் சரி இல்ல 2 டிவைसेसல கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அதல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எக்காரணத்தை கொண்டும் அப்லோடும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா டெலீட்டும் பண்ண முடியாது. அதல ஆனா பாத்தீங்கன்னா அதுல உங்களோட கான்டாக்ட்ஸ்ல வர ஸ்டேட்டஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயும் வியூ பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு
உங்களோட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அந்த மல்டி டிவைசஸ்லேருந்து அப்லோட் பண்ண முடியாது. உங்களோட பிரைமரி மொபைலில் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராட்காஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சாட் பேஜில் ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நியூ ப்ராட்காஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து அதிலே இருக்கும். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டிவைசஸில் பண்ண முடியாது. உங்களோட பிரைமரி மொபைலில் மட்டும்தான் பண்ண முடியும். மல்டி டிவைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா, தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். உங்களோட லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட பிரைமரி மொபைலில் மட்டும்தான் பண்ண முடியும். மல்டி டிவைஸில் எக்காரணத்தை கொண்டு பண்ண முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அதாவது உங்கள் கான்டாக்ட் வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அதில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் வந்து மல்டி டிவைசஸ், அதாவது சைடில் யூஸ் பண்ணுற செகண்டரி டிவைசஸ்லேருந்து உங்களோட லொக்கேஷன் வந்து அவங்களால வந்து ஷேர் பண்ண முடியாது. பிரைமரி மொபைலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராபேக்ஸ். மற்றபடி வந்து 1-2 இருக்குது, பட் இருந்தாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சைட்லேருந்து இதை வந்து எப்படி வந்து ப்ரொடக்டிவாக வச்சுருக்காங்க, அதாவது எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது செகண்டரி டிவைசஸில் இன்ஆக்டிவிட்டியாக இருந்தால் 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ் வந்து இன்ஆக்டிவிட்டியாக பிரைமரி மொபைல் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிடுவாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்க விஷயம் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து முடிஞ்ச வரையும் ஆனில் வைங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா வந்து ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஆப்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆப்ஸ்ன்னு இருக்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும். அதாவது உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதாவது பிரைமரி ஃபோன் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட பிரைமரி ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப்ன்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து, அதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி வந்து அது டிசேபிள் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது எனேபிள் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் வந்து லாகின் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இக்னிஷன் வரும். அப்படிலாம் வந்து இக்னிஷன் வராது. ஸோ அடுத்ததாக அவங்க சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் வந்து வாட்ஸ்அப் வெப் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து சப்போர்ட்டட் டிவைசஸ், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் வந்து இது யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோ அப்படி இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் தாண்டி வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து எக்ஸஸ் டிவைசஸ் வந்து உங்களுக்கு எதனா வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஹோம் பேஜ் போய்க்கிங்க. ஹோம் பேஜ் போய்ட்டு ரைட் சைட் கார்னரில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லிங்க்டு டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைசஸ் மட்டும் நீங்கள் வந்து அலோவ் வச்சுக்கிங்க. மற்றது நீங்கள் யூஸ் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. ஸோ குயிக்காக சொல்லலான்னு சொன்னேன். கண்டிப்பாக வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் டிவைசஸ் பற்றி ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணுமோ அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் பேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஹோமில் வந்து சாட் பேஜ் இருக்கும். இந்த சாட் பேஜில் ரைட் சைட் கார்னரில் வந்து 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்டு டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து லிங்க் ஏ டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இதில் தெளிவாகவே கொடுத்துருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து லிங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது கீழே வந்து காட்டும். அப்படி எந்த டிவைசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கில் இல்லை அப்படின்னா வந்து எம்டியாக காட்டும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நியூவாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிங்க் ஏ டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே வந்து எனக்கு வந்து ஸ்கேனர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது என்னோட பிரைமரி மொபைலில் ஸ்கேனர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரில் வந்து நான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து டெஸ்க்டாப்பில் வந்து குரோம் ப்ரௌசரில் வந்து போயிட்டு வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து வாட்ஸ்அப் வெப்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து ஒரு பார் கோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கியூஆர் கோடு வந்து அதில் வந்து கிரியேட் ஆகும். இந்த கியூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி மொபைலில் வந்து ஸ்கேனராக வந்து இருந்துச்சு இல்லைங்களா, அதை எடுத்து போயிட்டு நான் வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா வந்து என்னோட வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி ஃபோன் ரெண்டுத்துலேயே ஒர்க் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் மோட் இருக்குது. அப்புறம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே வந்து நம்மளை டவுன்லோட் பண்ணி அதுலேயுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். பேசிக்காக கனெக்ட் பண்ணுற மெத்தட் இப்படி தான் ஒரு ஐடியா மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த ஐடியா தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.